பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை மிகவும் அன்பாய் வாழ்த்துகிறேன். யோவான் 2 அதிகாரம் 21 அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். 22 அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமே. நமக்குள்ள தேவன் குடியிருக்கும் போது நாம் தேவனுடைய கோவிலாக இருக்கிறோம். நமக்குள்ள ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிற உறவிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால் நாம் தேவனுடைய குடியிருப்பாக அல்லது தேவனுடைய வீடாக நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய வீடாய் இருப்போமானால் நம்முடைய சரீரத்தை நாம் கெடுக்கக்கூடாது. அநேகர் தங்களுடைய சரீரத்தை மதுபானத்தினால், புகைப்பழக்கத்தினால், தேவையில்லாத போதை வஸ்துக்களினால், தேவையில்லாத அடிமைத்தன பழக்கங்களினால், அதிகமான சாப்பாட்டினால் அல்லது கொழுத்த வகையை சாப்பிடுவதற்கு தங்களை அடிமையாக்கினதினால், தவறான காட்சிகளை பார்ப்பதினால், அல்லது தேவையில்லாமல் மக்களோடு தங்களுடைய நேரத்தை வீண் வார்த்தைகளிலே செலவழிப்பதனால், இப்படி தங்கள் சரீரத்தை பல விதங்களிலும் மக்கள் தீட்டுப்படுத்துகிறார்கள், அதை கெடுக்கிறார்கள். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆகவேதான் இயேசு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு நாம் செயல்படுத்தக்கூடாது. தேவனுக்கு பிரியமானபடி நாம் செயல்படுத்த வேண்டும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும், உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்கணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். இது எல்லாமே ஒரு முறைப்படி செய்யணும். பகலுக்கு 12 மணி நேரம் கொடுத்தவர் இரவுக்கு 12 மணி நேரம் கொடுத்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி இந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு பிடித்தபடி பராமரிப்போமானால் ஆண்டவருடைய இருதயம் நம்மை குறித்து என்ன ஆகும்? சந்தோஷப்படும். ஆகவே ஆலயமாகிய சரீரத்தை கவனமாக நடத்துகிறோமா? நம்ம இஷ்டத்துக்கு நடத்துகிறோமா? நம்மை நாம யோசித்து பார்க்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் குடியிருக்கிற இந்த ஆலயமாகிய என் உடம்பை நான் கெடுக்கக்கூடாது. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுது. அதனால் அழிவுக்குள்ள, நித்திய நரகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னா நீங்களும் நானும் இந்த உடலை சரியானபடி பேணுவதிலும் கவனிப்பதிலும் அக்கறையுடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.